பார்க்க போகிறது இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அதை எப்படி செய்யணும், இதை எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய கவர்லாம் இருக்குது, லைட்டாகவும் இருக்குது. அப்புறம் நமக்கு ராக்கெட் செய்யறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் உள்ளே இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக எனக்கு ஏதோ கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் ஏதோ பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே தான் மெயின் பார்ட் இருக்கு. இதை தான் நம்ம எடுத்து அசம்பிள் பண்ணணும். இதுதான் அதுக்கான கைட் புக். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் சேர்ந்து வருது. இதில் எப்படி செய்யணும்லாம் போட்டுருக்கு. இன்னும் ராக்கெட்டோட பார்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. நம்ம முதல்ல செய்ய போகிறது தான் ராக்கெட். இது எல்லாம் திங்ஸ் அப்படி வரும்போது தான் நம்ம முதல்ல ராக்கெட் செய்யணும். இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி போய்க்கோங்க, இங்கே போய்க்கோங்க. எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் செய்ய. இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணலாம். நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் இதை எப்படி ஜாயின் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நமக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த கிளிப்பு தான். இந்த கிளிப்பு இல்லைன்னா நம்மளால் இதில் எதுவுமே செய்ய முடியாது. எதுவும் கரெக்டாக ஃபிட் ஆகாது. இந்த மாதிரி இருக்கிற ஹோல்ஸ் இருக்குல்ல, இதில் மட்டும் இதில் கொடுத்துருக்க ஹோலில் இந்த பின்னை இப்படி மாட்டி இதை இப்படி உள்ள தள்ளணும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை பண்ணால் ஈஸியாக போய் ஃபிட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா, இதை இந்த மாதிரி ரெண்டு ஒவ்வொரு சைடு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ஒரு 2 கிளிப் எடுத்துக்கலாம். இதை டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சைடில் மாட்டணும். டைட்டாக ஃபிட் பண்ணிட்டு அது இன்னும் இங்கே ஹோல்ஸ் இருக்கு, அங்கேயும் இதெல்லாம் மாட்டணும்னு போட்டுட்டு நம்மளுக்கு இது மாட்டணும். ஒன்று மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று மாட்டணும். கரெக்டாக ஃபிட்டாக இருக்காங்க. ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இங்கே ஃபிட் பண்ணி சரி ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் மாட்டணும். கொடுத்துருக்கிறதுபடி பார்த்தா இது சென்டரில் கொஞ்சம் டைட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இதெல்லாம் மட்டுமா, இது இஸ்ரோன்ற சைடு வரும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது டைட்டாகவே நிற்க மாட்டேங்குது. இதை எடுத்து இப்போ இந்தியாவில் இங்கே வேணும். இப்போ அதுக்கு மேலே நம்ம இதை மாட்டணும். அதே மாதிரி இந்த சைடும் மாட்டணும். மாட்டிட்டோம். இப்போ நம்மளோட ராக்கெட்டில் பாதி முடிஞ்சு நம்ம டாப் போர்ஷன் செய்யணும். அதுக்கு நமக்கு ஒரு கிளிப்பு தேவை. இதில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு
பண்ணணும்னு போட்டிருக்கு. நீங்கள் கரெக்டாக பார்த்து இப்படி வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா உங்களோட சந்திராயன் ராக்கெட் ஃபினிஷ்ட். இது நான் இப்போ ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறீங்களா ஆர்பிட்டர். இது நிறைய போது ஆர்பிட்டர் தான். இதுக்கு தேவையான திங்ஸ் இதெல்லாம் தான். இதையும் எனக்கு தனியாக எடுத்துடலாம். ஆர்பிட்டரோட பார்ட்ஸ் இங்கே எப்படி போட்டிருக்கலாம். ஃபஸ்ட் இதாக இருக்கும். இது எல்லா சைடும் கிளிப்பும் மாற்றணும் போட்டு. அப்புறம் ஃபஸ்ட் இதில் ஒன்றும் இல்லை, இதோ இதை ஃபிட் பண்ணணும். அதாவது எப்படின்னா இது எப்படி சென்டரில் இந்த இடத்த இங்கே ஜாயின் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே சைடில் மாட்டணும். போட்டோம். இதை இப்படி எடுத்துட்டு இப்படி மாட்டணும். அதோட இன்னொரு சைட்லையும் இதை இப்படி மாட்டணும். அதுக்கப்புறம் சென்டரில் மேலே குழப்பதே என்ன இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் ஃபிட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்று இருக்கும், அதையும் கரெக்டாக இங்கே ஃபிட் பண்ணிக்கணும். பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதை இந்த மாதிரி வர சைடை நம்ம கரெக்டாக பார்த்து வெளியே வர மாதிரி வச்சிடணும். அதே மாதிரி இதையும் கரெக்டாக இந்த சைடு வெளியே வர மாதிரி பார்த்து கரெக்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா சைடும் கிளிப்பும் மாட்டிட்டு கரெக்டாக சென்டரில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆர்பிட்டர் ரெடி ஆகிடும். ஏன் ராக்கெட் பற்றி வச்சிடலாம். இன்னொன்று குறையாமே. ஆமாம், இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதையும் நம்ம இப்படி ஒன்று போய் மாட்டி விட்டுட்டோன்னா ஆர்பிட்டர் ரெடி. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போது தான் லேண்டர். இப்போ லேண்டருக்கான பார்ட்ஸையும் எடுத்துடலாம். இது கையே வர முடியும். ஒரு பீஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எடுத்தாச்சு. அப்புறம் இது வந்து ரோவர். இதெல்லாம் இது கடைசியாக இதெல்லாம் ரோவரோட பார்ட்ஸ். மீதி இருக்கிறது எல்லாமே லேண்டரோட பார்ட்ஸ் தான். நம்ம இதையும் அப்படியே கழட்டி எடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு கிளிப்பு தேவைப்படுது. அதை ஒன்று எடுத்துட்டு நீ மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா இது இருக்குல்ல கரெக்டாக இந்த மாதிரி டிசைன் வர சைடாக பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் இப்போ இதில் எந்த சைடு வருது
இதை இப்படி மாட்டணும். இந்த கார்னர் இப்படி வரணும். அதே மாதிரி இன்னொன்றையும் கரெக்டாக இது கீழே பார்த்து இந்த டிசைன் வெளியே வர மாதிரி இதில் மாட்டிடலாம். அப்புறம் இதை அப்படியே நைஸாக அப்படி மாட்டிக்கோ. ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம ஃபிட் பண்ணணும். இப்படி ஆச்சு. கரெக்டாக தரைப்படுற மாதிரி இதில் பிரித்து விட்டுக்கோங்க. இப்போதான் கரெக்டாக நம்ம பெருசாக. அப்புறம் நம்ம லேண்டரும் ரெடி. அப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கு இருக்கிற ஈஸியான ஒன்று தான் ரோவர். இதுக்கு நமக்கு 2 கிளிப் வேணும். ஆல்ரெடி எல்லாருக்கும் நிறைய கிளிப்ஸ் மாட்டிட்டேன். அதனால் இதுவே இப்போ நான் அதெல்லாம் மாட்டு வைக்காமல் வீடியோ போட்டு மாட்டிகிட்டு இருந்தேன்னா எப்படியும் வீடு ரொம்ப பைசா போயிடும். ரொம்ப சின்னதாக முடிக்கணுன்றதுனால தான் நம்மளே பாதி இதை கிளிப்பை மாட்டிக்கிட்டேன். நம்ம இப்போ இதை ஃபிட் பண்ணலாம். ஒரு இந்த சைடில் மாட்டிக்கிட்டு இதையும் அப்படி கரெக்டாக சைடில் மாட்டினா நம்மளுக்கு ரெடியானது தான் ரோவர். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ இதெல்லாம் ராக்கெட்டு, அதோட ஆர்பிட்டு, அப்புறம் லேண்டர், ரோவெல்லாம் முடிச்சு. இந்த புக்கை பற்றி பார்த்தோன்னா இங்கே தான் எல்லா இதுவும் முடியுது. கன்ஸ்ட்ரக்ஷன் கைடு, அதுக்கப்புறம் வாட் இஸ் அ சேட்டிலைட், அப்புறம் சந்திரயான் பற்றின ஸ்டோரி, அப்படி இதில் விக்ரம் லேண்டர் ஒழுங்காக எப்படி ஒழுங்காக லேண்ட் ஆகலை அதெல்லாம் பற்றி நிறைய வீடியோஸ் இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இதில் ஸ்டார்டிங் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ப்ராடக்டோட நேமும் இதுலேயும் வருது. இங்கே இஸ்ரோ அப்படின்னு, இங்கே மேப்லாஜி, மிஷன் சந்திரயான். அப்புறம் இங்கே எத்தனை ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது. 4 இஸ்ரோ மாடல்ஸ். நம்பர் 1 மேக், அதுலேயும் ஃபஸ்ட் ஒன் GSLV MK3 ராக்கெட், அப்புறம் ஆர்பிட்டர், அப்புறம் லேண்டர் விக்ரம், ரோவர் வேகான். அவ்வளோதான் கைஸ், நம்ம இதை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். அப்புறம் இதில் ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது. இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதில் அப்படி சேட்டலைட் எர்த் பிளேஸ் த சேட்டலைட் ஆன் த ஆர்பிட் மூன் லான்ச் சைட் ஆஃப் GSLV MK3 இப்படிலாம் போட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சேட்டலைட் எல்லாம் போட்டுருக்காங்க. இது மட்டும் தான் டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். டாட்டா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.